நெய்தர் எ பாரோவர் நார் எ லெண்டர் பி என்பது ஷேக்ஸ்பியரின் வாசகம். கடன் வாங்காதே, கடன் கொடுக்காதே என்பதற்கும் மேல் இதில் சிந்திக்க இடம் உண்டு என்ற வரியை மனதில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். அறம் செய்ய விரும்பு என்றால் அவை. இஸ்லாம் தானம் செய்வதை கட்டாய கடமையாக விதித்துள்ளது. இஸ்லாத்தின் 5 முக்கியமான கடமைகளுள் 4வதாக தேவைப்பட்டோருக்கு ஈயும் தானம் இடம்பெற்றுள்ளது. தொழுகையை வற்புறுத்தும் இடங்களில் எல்லாம் திருக்குர்ஆன் தானத்தையும் வற்புறுத்துகிறது. தன்னுடைய சொந்த உறவுகளுக்கு செய்யும் உதவியை இஸ்லாம் தானமாக ஏற்பதில்லை. தான் தேடிய பொருளில் 40ல் 1 பங்கை தனக்கு எந்த வகையிலும் ஒட்டோ உறவோ அற்ற ஏழை எளியவருக்கு தானம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இஸ்லாம் விதித்திருக்கும் தவிர்க்க முடியாத கடமையாகும். பெறுவோரின் தேவையை பற்றி கேட்காமல் தானே முன்வந்து உதவுவதுதான் இஸ்லாம் வலியுறுத்தும் தானமாகும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான அறிவையும் ஆற்றலையும் பெற்றிருப்பதில்லை. ஊனமில்லாமல் உலகில் அனைவரும் பிறப்பதும் இல்லை. பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் சிறந்த கல்வியும் வாழ்க்கை சுகங்களும் இயல்பாக வந்து வாய்ப்பதுமில்லை. திறமையும் வாய்ப்பும் நிறைந்தவர்களிடம் செல்வம் சேர்கிறது. இரண்டும் இல்லாத மனிதர்களோடு வறுமை வாழ்கிறது. விழி உள்ளவன் விழியற்றவனுக்கு வழிகாட்ட வேண்டும். இருப்பவன் இல்லாதவனை பராமரிக்க வேண்டும். கற்றவன் கல்லாதவனின் கண் திறக்க வேண்டும். தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு மிஞ்சியதை தானே மனமுவந்து இல்லாதவனுக்கு தர வேண்டும். சமூகத்தின் மேடு பள்ளங்களை சமன்படுத்த மதங்கள் கண்டுபிடித்த மனித நெறிதான் தானம். இதுதான் மனித நேயத்தின் நல்ல அடையாளம். நன்றி, வணக்கம்.